ஆஃப் லேட் யூஸ் கார் வாங்க பையர்ஸ் நாங்கள் எந்த காரை வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த காருக்கு சர்வீஸ் ஹிஸ்ட்ரியை பார்க்கணுன்னு சொல்கிற ஒரு ட்ரெண்ட் ஒன்று கேட்சப் ஆகிருக்கு. நல்ல விஷயந்தான். பையர்ஸுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிருக்கு அண்ட் டெக்னாலஜியும் அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுன்றதுனால சர்வீஸ் ஹிஸ்ட்ரியை பார்க்கறதுல தப்பு இல்லை. பட் என்னென்னா அந்த சர்வீஸ் ஹிஸ்ட்ரியை மட்டுமே ரொம்ப பிளைண்டாக நம்புறதுனாலே நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வருது. என்னை பொறுத்தவரையும் ஒரு சஜஷன் அண்ட் ஒரு அட்வைஸ் யூஸ் கார் பையர்ஸுக்கு, சர்வீஸ் ஹிஸ்ட்ரியில் நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்கள், ஒன்று அந்த கார் ஏதாவது ஃப்ளட்டாக இருக்கான்னு என்ஷூர் பண்ணிக்கோங்க. ஆர் மேஜர் ஆக்சிடென்ட், காரே டாப்பில் ஆகிடுச்சு, இல்லை டோட்டல் லாஸ் கிளைம் பண்ணிட்டாங்க, ஆர் ஏர் பேக்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்காக அதில் ஏதாவது கிளைம் பண்ணியிருந்தால் அந்த காரை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். ஆர் கிலோமீட்டர் டேம்பரிங், ஸோ அந்த மாதிரி ஏதாவது விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த 3 விஷயத்தை தவிர சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா யூஸ் கார் வாங்குற அந்த ஒரு ப்ளஷர் அண்ட் யூஸ் கார் வாங்குறதுல இருக்கக்கூடிய அந்த பெனிஃபிட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அண்டு சர்வீஸ் சென்டர்லேயும் நிறைய ஹியூமன் எரர்ஸ் நடக்குது. நான் ரீசெண்டாக கொடுத்த ஒரு காரில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் யூஸ் பண்ணியிருந்தவர் ஒரு 28,000 ஒரு சர்வீஸ் விட்டுட்டு வித்தின் ஒரு 3 or 4 months அடுத்த சர்வீஸ் போகும்போது அங்கே பை மிஸ்டேக்கு அது நெக்ஸ்ட் சர்வீஸ் வந்து 58,000 பண்ணிட்ட மாதிரி. ஸோ வித்தின் 3 months ஏதோ 30,000 கிலோமீட்டர்ஸ் ஓடின மாதிரி ஒரு ரெக்கார்டு வந்துடுச்சு. அவரும் அதை கவனிக்கல. பட் நம்மக்கிட்ட சேலுக்கு வந்தப்போ நம்ம அதை பார்த்துட்டு அவர்கிட்ட இண்டிகேட் பண்ணப்போ அந்த மிஸ்டேக்கை ஷோரூமில் ரெக்டிஃபை பண்ண சொல்லி அவர் நிறைய மெயில் அனுப்பிச்சாலும் அவங்க அதை ஏன்னா மிஸ்டேக் அவங்க சைட்லன்றதுனால அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே தயங்கினாங்க. ஸோ இந்த மாதிரியான ஹியூமன் மிரர்ஸ் மிஸ்டேக்ஸும் நடக்குது. ஸோ அதனால் சர்வீஸ் ஹிஸ்ட்ரி செக் பண்ணுங்கள், தப்பு இல்லை. பட் சின்ன சின்ன ஒர்க்குக்கு லைக் எக்ஸாம்பிள் ஒரு பானட்டு சின்னதாக அடிபட்டுச்சோ, ஆர் ஈவன் பம்பர் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க, ஆர் விண்ட்ஸ்க்ரீன் மாற்றிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கூட ஷோரூமில் ஆக்சிடென்ட் ரிப்பேர்ன்னு தான் மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அதை பார்த்து நீங்கள் டென்ஷன் ஆகிடாதீங்க. ஸோ மற்ற நான் சொன்ன மாதிரியான விஷயங்களை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த யூஸ் கார் ஜேர்னி ஹாப்பியாகவும் உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் எந்த விதமான டவுட்டும் இல்லாமல் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ எப்பயும் சொல்கிறது மாதிரி யூஸ் கார் வாங்குறது ஆல்வேஸ் எ பெட்டர் ஆப்ஷன். நல்ல லோன்ஸோட நீங்கள் பிரணவ் கார்ஸில் நிறைய கார்ஸ் அண்ட் அகைன் வித் ப்ராப்பர் ரெக்கார்டோட அவைலபிள் இருக்குது. ஸோ எந்த கார் வேணும்னாலும் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க இந்த எடிஷனில் இருக்க கார்ஸை பார்த்துலாம். வெல்கம் டு பிரணவ் கார்ஸ். நான் உங்கள் ராஜ்குமார். XUV 700 நிறைய பையர்ஸ் ப்ரிஃபர் பண்ணுற டார்க் ப்ளூ கலர் AX5 பெட்ரோல் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 2022 single owner, well maintained and company maintained car with wide touchscreen infotainment, climate control AC, dual tone dashboard, steering உங்களுக்கு audio controls and other features. நல்ல ஸ்பேஷியஸான கார், நல்ல வெல் ப்ரூவன் கார் ஃப்ரம் மஹிந்திரா with panoramic sunroof, single owner, company maintained with all around airbags, alloy wheels அந்த மாதிரி ஃபீச்சர்ஸோடைய நல்ல ஸ்பேஷியஸான பூட் ஸ்பேஸ் இருக்கக்கூடிய கார். 2022 15,90,000 is the expected price. Creta டீசல், ஒரு பட்ஜெட்டில் டீசல் ஃபுல்லி லோடட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் பார்க்குறீங்கன்னா Creta டீசல் 2016 SX ஆப்ஷன் வேரியண்ட் வித் புஷ் பட்டன் ஸ்டார்ட், ஒரிஜினல் கம்பெனி மியூசிக் சிஸ்டம், கிளைமேட் கண்ட்ரோல் AC, இதை தவிர 6 ஏர் பேக்ஸ். ஸோ மேக்ஸிமம் சேஃப்டி. ஸ்டீரிங்கில் உங்களுக்கு ஆடியோ கண்ட்ரோல்ஸ், க்ரூஸ் கண்ட்ரோல், நல்ல ஃபியூல் எஃபிஷியன்சி அண்ட் ஸ்பேஷியஸான கார். அதுவும் பட்ஜெட்டில் பார்க்குறீங்கன்னா ஒயிட் கலர் SX ஆப்ஷன் டீசல் Creta with diamond cut alloys, 7,90,000 is the expected price. Slavia 2022 petrol 1 liter manual transmission, 50,000 kilometers run ஆயிருக்கு. Style variant fully loaded car with maximum airbags, high end infotainment, steering உங்களுக்கு audio control, cruise control, climate control AC, ஸ்பேஷியஸான rear seats with rear AC vents, ventilated seats, sunroof. ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸோட 2022 bright looking red color Skoda Slavia style 1 liter petrol TSI manual transmission, 9,99,000 is the expected price. Dzire petrol VXI 2023 நல்ல ஒரு நியூட்ரலான கலர், சிங்கிள் ஓனர், கம்பெனி மெயின்டைன்ட் வித் அடிஷ்னல் இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம். ப்ரூவன் கார் ஃப்ரம் மாருதி. நல்ல மைலேஜ், நல்ல ரீசேல் வேல்யூ, நல்ல ஸ்பேஷியஸான கார், பூட் ஸ்பேஸோட, ட்ரபிள் ஃப்ரீ, மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ. 2023 Swift Dzire VXI petrol manual transmission, single owner,
6,90,000 is the expected price. Elite i20 diesel 2018 single owner. சிட்டியிலேயே நல்ல ஃபியூல் எஃபிஷியன்சி அண்ட் லாங்கில் 20+ மைலேஜ் கொடுக்கக்கூடிய கார். வித் dual airbags, dual tone dashboard, ஒரிஜினல் கம்பெனி மியூசிக் சிஸ்டம். சில்வர் கலர், சிங்கிள் ஓனர், கம்பெனி மெயின்டைன். Elite i20 டீசல் 60,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு. ஸோ நல்ல ஃபியூல் எஃபிஷியன்சியோட காம்பேக்டான கார் பார்க்குறீங்கன்னா ப்ரூவன் கார் ஃப்ரம் ஹியூண்டை. Elite i20 டீசல் 6,25,000. அமீஸ் பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன். ஸோ செடானில் அரௌண்ட் ஒரு 6 lakhs பட்ஜெட்டில் ட்ரபுள் ஃப்ரீ கார். ஹோண்டாவோட ரிலையபிலிட்டி வித் ஒரிஜினல் மியூசிக் சிஸ்டம், dual airbags, ABS, ஸ்டீரிங்கில் உங்களுக்கு ஆடியோ கண்ட்ரோல்ஸ், ஆல் டோர்ஸ் பவர் விண்டோஸ், சென்ட்ரல் லாக்கிங், நல்ல ஸ்பேஷியஸான ரியர் சீட்ஸ் கம்பேரிங் டு ஹோண்டா சிட்டி. ஸோ மாடல் கொஞ்சம் லேட்டராக கிடைக்கிறதுனால நிறைய பையர்ஸ் ப்ரிஃபர் பண்ணக்கூடிய கார். ஒரு ட்ரபுள் ஃப்ரீ 1.2 liter பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் 2019